வணக்கம்ங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் எத்தனையோ மரங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கிற மரங்கள் தாங்க இது. இந்த மரங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? ஒன்றும் வராது. ஏனுங்கன்னா இந்த மரம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தணும். அப்புறம் பெருசாக விட்டோம், அதுவே மறந்துருன்ட்டு. பார்த்திங்கன்னா சீமை கருவேல மரம்ன்ட்டு ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான மரம். அதை நம்ம இப்போதைக்கு வெட்டி தள்ளனா நம்ம இந்தியாவே தமிழ்நாடே மொத்தமாக அழிஞ்சிடும். இந்தியாவும் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீமை கருவேல மரங்களை வெட்டணும்னா அது வந்து வேரோடு வெட்டணும். தனியாக வெட்டினா ஒரு யூஸும் இல்லைங்க. அதாவது இந்த சீமை கருவேல மரம்லாம் நிறைய இது இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் உருவாகும், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கரு சிதைவடையும், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. சீமை கருவேல மரங்கள் வந்து சும்மா ஒரு அடி வளர்ந்தாலே கீழே 4 அடி வேறு போயிருங்க. எவ்வளோ தூரம் தண்ணி தேடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் தண்ணி தேடி போகும். இந்த சீமை கருவேல மரத்தை நீங்கள் எரிக்க நினச்சிங்கன்னா எரிக்கிறது அதுக்கு இதாக செய்ய போயிடுங்க. உங்களுக்கு தாங்க டேஞ்சரஸ். இப்போ நீங்கள் எரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் 21 சிகரெட் பிடிச்சதுக்கான சமமாக மாறிடுங்க. ஸோ சூரியன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குதுங்க. ஸோ சூரியன் வந்து காத்தருள்றோம். அதே மாதிரி இப்போ ஏன் நம்ம வந்து சீமை கருவேல மரத்தை வெட்டி நம்ம நாட்டையும் காத்தரலக்கூடாது? நீ ஒரு உண்மையாக தமிழனாக இருந்தால் இதை செய், இல்லையேல் இதை மறந்து விடு. தமிழ் வாழ்க, தமிழ் ஓங்குக.